இந்த மறைமுகமா பின்னாடி இருக்கிற காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா பைபிள் வார்த்தைய கதையை பார்க்காம ஆவிக்குரிய விஷயமா பார்த்தா மாத்திரம்தான், பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு வெளிப்படுத்தினா மாத்திரம்தான் அந்த ரகசியமான காரியங்கள் நம்ம மனசுல வெளிப்படும். சத்தியத்தை அறிஞ்சா விடுதலையாக்கப்படுவோம் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. அந்த வார்த்தை உண்மைனாக்கா உங்க சுத்தி இருக்கிற மனுஷாள்கள் வந்துனாக்கா பலத்தோடு சிங்கம் போல கெட்சிக்கிற போல எனக்கு தேவ வார்த்தையை பேசலாம் தான். ஆனா இயேசுவோட வார்த்தைய நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் மூலமா சோசியல் மீடியாவிலும் சரி எல்லா இடத்துலையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இயேசுவோட வார்த்தைகளை பேசுறவங்க எந்த விதத்துல, எந்த கண்ணோட்டத்துல, அவங்க என்ன 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 விதத்துல அவங்க நம்மள்கிட்ட வந்து சொல்றாங்க சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன்னா பைபிள் வார்த்தைகளை எடுத்து சொல்ற விதம் வந்துனாக்கா அவங்க தன் சுய புத்தியிலிருந்து சொல்றவங்க நிறைய பேரும் இருக்கிறாங்க. பைபிள் வார்த்தைகளை கதையை கலந்து சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையான வார்த்தை என்ன தெரியுமா? பைபிள்ல அநேக கலாச்சாரங்களும் பல விதமான மொழிகளும் பலவித கலாச்சாரத்துல கலந்திருக்கிற ஜனங்களும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் அந்த கலாச்சாரத்துக்கும் அந்த மொழிகளுக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தப்பட்டு தான் இந்த வார்த்தைகள் அடங்கியிருக்கு. நம்ம பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை, பைபிள் வார்த்தை எடுத்து பேசும்போது அது எந்த ஒரு கலாச்சாரத்தை சார்ந்ததாக இருக்குது, எந்த ஜனங்களுக்கு அது எழுதப்பட்டிருக்கு, எந்த ஒரு லாங்குவேஜில் அது எழுதப்பட்டிருக்கு, எந்த சம்பவத்தை குறித்து அந்த வார்த்தைகள் வந்துனாக்கா அந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு இருக்கு, எந்த ஒரு காரியத்தை குறித்து காட் அந்த இடத்துல பேசியிருக்கா சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருந்தா மாத்திரம்தான் வந்துனாக்கா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து மற்றவங்க சொல்லும் போது அது கரெக்டான வார்த்தையாக இருக்கும். இயேசு வந்தார், பூமிக்கு பிறந்தார், அவர் மரித்தார், எழுப்பினார், பரலோகத்துக்கு சென்றார் சொல்லிட்டு இதை வந்துனாக்கா ஒரு கதையை பார்க்கும்போது பூமியில் நடந்த சம்பவம் மாத்திரம்தான் அவருடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படும். ஆனால் உண்மையான விஷயம், அவர் ஏன் பரலோகத்திலேருந்து பூமிக்கு வந்தார், ஏன் மனித ரூபமாக இந்த பூமியில் பிறந்தார், எதுக்காக வந்து சிலுவையை சுமந்தார், எதுக்காக பாடுகள் அனுபவித்தார், எதுக்காக வந்துனாக்கா அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார், மறுபடியும் அவர் உயிரோடு எழும்பினார், எதுக்காக பரலோகத்துக்கு இப்போ மறுபடியும் போயிருக்கா சொல்லிட்டு இந்த மறைமுகமாக பின்னாடி இருக்கிற காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா பைபிள் வார்த்தைய கதையை பார்க்காம ஆவிக்குரிய விஷயமா பார்த்தா மாத்திரம்தான், பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு வெளிப்படுத்தினா மாத்திரம்தான் அந்த ரகசியமான காரியங்கள் நம்ம மனசுல வெளிப்படும். ஸோ இதே மாதிரி தான் பைபிள் இருக்கிற வார்த்தைகளை கலாச்சாரமும் மொழிகளும் அந்த கலாச்சாரத்தில் கலந்திருக்கிற ஜனங்களோட சேர்த்து வச்சு பார்க்கறது மாத்திரம் இல்லாமல் அது மறைப்பொருளாக இருக்கிற காரியங்களை வச்சு பார்க்கும்போது தான் சத்தியமாக பேசப்படும் ஃபுல்லாக. அப்போ எதை நம்ம நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? மரித்தார், உயிரோடு எழும்பினார், மீண்டும் வரப்போகிறார். அவர் ஏன் மரிக்கணும், ஏன் உயிரோடு எழும்பணும், மறுபடியும் அவர் ஏன் மறுபடியும் பூமிக்கு வரணும்? அநேக காரியங்கள் பைபிள் நம்மளுக்கு வெளிப்படுத்த தான் பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு காட். ஆனால் நம்முடைய பலவீனத்தினால தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாமல் பிசாசு என்ன பண்ணுறானாக்கா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட வந்துனாக்கா மாயமாலமான வார்த்தைகளை பேச சொல்லி அதை நம்ம நம்ப வச்சு அந்த வார்த்தைகளை நம்ம பாவங்களை விடுதலை ஆக்கப்பட முடியாமல், நம்ம சாவை நம்ம விட்டு நீங்கப்பட முடியாமல், நம்ம பிரச்சனைக்குள்ளேயும் நம்ம மைண்டு ஒரு பிரச்சனை ஒரு அழுத்தத்துக்குள்ளும் போயிட்டே இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொல்லிட்டு பைபிள் வார்த்தை சொல்லுது இல்லையா? சத்தியத்தை அறிஞ்சா விடுதலையாக்கப்படுவோம் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. அந்த வார்த்தை உண்மைனாக்கா நம்மளோட பாரங்கள் மாற்றப்படும், நம்ம பிரச்சனைகள் மாற்றப்படும், நம்மளோட போராட்டங்கள் மாற்றப்படும், நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாமல் இருக்குதுனாக்கா ஒரு காரணம் இருக்கு, நம்ம வாழ்க்கை மாற்றப்படாமல் இருக்குதுனாக்கா ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னாக்கா சத்தியத்தை அறியலை. நம்மளை சுற்றி இருக்கிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் என்று பேசப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அது சத்தியமாக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு புத்தியோ ஞானமோ நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அந்த புத்தி ஞானம் இல்லாதனால தான் நம்ம பாவத்தில் விழுகிறோம். நிறைய பாஸ்டர்ஸுங்க பேசும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கேட்டு அதுபடி செய்யறதுக்கு நம்ம உற்சாகப்பட்டு செய்கிறோம் ஃபுல் எல்லாமே.
அப்போ நம்ம எதை நோக்கி ஓடணும்? நம்ம எந்த பாஸ்டர் வார்த்தை, எந்த ஒரு தேவ மனிதன் வார்த்தை உண்மையா இருக்கு சொல்லிட்டு நாம எப்படி நிதானிக்கணும்னாக்கா, நீங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பைபிள் வார்த்தை எடுத்து நீங்க படித்தா மாத்திரம் தான், நீங்க ஜெபம் பண்ணா மாத்திரம்தான், பரிசுத்த ஆவியானோட இணைந்து அவரோட நீங்க பேசினா மாத்திரம்தான் எல்லாவற்றையும் புரிஞ்சு கொள்ள முடியும். காட் எல்லாருக்கும் தானே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்காரு. காட் எல்லாருக்கும் தானே வேதத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் வேதத்தை கொடுக்கல, இப்படிப்பட்ட ஒரு காட்டுல வாழ்றவங்களுக்கு நான் வேதத்தை கொடுக்கல, நான் சிட்டியில பாவம் செய்யறவங்களுக்கு நான் வேதத்தை கொடுக்கல, படிக்காத இவங்களுக்கு நான் வேதத்தை கொடுக்கல, பரிசுத்த ஆவியானவர் வந்து இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஜனங்க மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்ப இருக்கிற இஸ்ரவேலர்கள் பரிசுத்தாவை விசுவாசிக்கல, இப்ப இருக்கிற இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கல. ஆனா நமக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கு. பரிசுத்தாவை நம்ம உணரும்படி பரிசுத்தாவை கொடுக்கப்பட்டு இருக்காங்க ஃபுல்லா. அந்த பரிசுத்தாவினர் சிறுமையானவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஏழ்மையானவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்காங்க, தரித்திரனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்காங்க, பணக்காரனா இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்காங்க, தேவனை யார் நம்புறாங்களோ எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த பரிசுத்தாவை நம்மளுக்குள்ள வேணும்னாக்கா நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம அவரோட பேசும்போது மாத்திரம்தான் அவர் நம்மளோட பேசுவார். அப்ப வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை அவர் எடுத்து பேசும்போது மாத்திரம்தான் நம்ம சத்தியத்தை அறிஞ்சு நம்ம பார்த்து விடுதலை ஆக்கப்படுவோம். ஃபுல்லா எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காடை நம்புறதுக்கு, காடை விசுவாசிக்கிறதுக்கு, காடோட நம்ம நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரும் வேதமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சுற்றி இருக்கிற மனுஷாள்கள் வந்துனாக்கா பலத்தோடு சிங்கம் போல கெர்ச்சிக்கிற போல எனக்கு தேவ வார்த்தையை பேசலாம் தான். ஆனால் ஒரு நாள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கக்கா, ஏதாச்சும் சோதனை விழுந்தாலும் அவங்களையும் தூக்குறது தேவன் தான் மாத்திரம் தூக்க முடியும். ஆனால் எல்லா மனுஷனும் சோதிக்கப்படுவாங்க இல்லையா? மனிதன் மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் சோதனை அவன் வாழ்க்கையில நிறைந்ததாக இருக்கும். அவன் சோதனையில் ஜெயிப்பதற்கு காட் மாத்திரம்தான் பலன் தர முடியும். ஃபுல்லாக வேற எந்த மனுஷனும் பலன் தர முடியாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம், பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஜெபம் பண்ணதுக்கு பரிசுத்த ஆவியை வேண்டிக் கொள்ளுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.